பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஜெபம், நம்முடைய தேசத்திலே நீதிமான்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் இருக்க எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். அதுபோல எல்லாரும் நீதிமான்களாய் வாழ வேண்டும். நீதிமான்களாய் வாழும் பொழுது உலக மக்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களும் மகிழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் முதலாவது நீதிமான்களாக வாழ்வோம். நம் மூலமாக அநேகர் நீதிமான்களாக நம்மை பார்த்து தேசத்திலே நீதிமான்கள் பெருக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இருதய வாஞ்சையோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் நீதிமான்களாய் வாழ்வோம். அதுபோல நம்மை சார்ந்தவர்களை நீதிமான்களாக ஆக்குவோம். எனவே நீதிமான்களாய் மாறும்போது ஜனங்கள் மகிழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்திலே நோவாவை குறித்து சொல்லும் பொழுது நோவா நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தான் வாழ்ந்த காலத்தில் இருந்த மனிதர்களுக்குள்ள உத்தமனும் நீதிமானும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனுமாய் காணப்பட்டான். எனவே தேவன் அவனுடைய குடும்பத்தின் மேலே கிருபை கொடுத்து அந்த குடும்பத்தை அழிவிலிருந்து பாதுகாத்து கொண்டார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் நோவாவைப் போல நீதிமானாய் வாழ்வோமானால் தேவனுடைய கண்கள் இந்த கடைசி நாட்களில் கிருபை கிடைக்கும். அதுபோல் நாம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லாரையும் அந்த நீதிமானாய் மாற்ற வேண்டும். ஆண்டவர் சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்க போகும்போது இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த சோதோம் குமோரா பட்டணத்தில் லோத்து என்கிற ஆபிரகாமுடைய உறவினர் வாழ்ந்து கொண்டிருந்தார். எனவே அந்த பட்டணம் அழிக்கப்படும் போது தன்னுடைய உறவினர் செத்து போய்விடுவார் என்று அறிந்து இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தெய்வ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, தேசத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிப்பீரோ என்று கேட்கிறார். அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். 20 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்குறார். அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். பாருங்கள், படிப்படியாக கேட்டு கடைசி ஆண்டு போயிட்டார். ஆனால் அந்த நீதிமான் லோத்து அந்த சோதோம் குமோரா பட்டணத்தில் போய் இருந்தால் கூட அந்த மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்த முடியாமல், தன்னை போல அநேக நீதிமான்களை உருவாக்காமல் இந்த லோத்து தன்னுடைய காலத்தை, தன்னுடைய நாட்களை வீணடித்து விட்டான். இப்போ அந்த பட்டணத்தை அழிக்கப்படும் போது தேவ கிருபையினால் நீதிமானாக இருந்த லோத்து மட்டும் காப்பாற்றப்பட்டான். அவனுடைய குடும்பம் மற்றும் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அங்கே இருந்த எல்லா மக்களும் அழிந்து போனார்கள். அப்போ இந்த லோத்து அந்த பட்டணத்தில் போய் இருந்தாலும் அந்த பட்டணத்தில் இருக்க ஒரு ஆளை கூட நீதிமானாக மாற்ற முடியல. இன்றைக்கு அநேகர் இப்படித்தான் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இருக்கிற இடத்துல நம்மை போல ஒரு 10 நீதிமான்களை, நம்ம இருக்கிற தெருவில் ஒரு 10 நீதிமான்களை உருவாக்க வேண்டும். இதான் தேவனுடைய வாஞ்சை. அப்படி 10 ஒவ்வொரு தெருவிலையும் நம்ம இருக்கிற இடங்களில் ஒரு 10 நீதிமான்களை நம்ம உருவாக்கி விட்டோமானால், நம்மை பார்த்து அவங்க நீதிமான்களை மாறிவிட்டார்கள் சொன்னால் அநேக மக்கள் மகிழ்வார்கள், தேசம் காக்கப்படும். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நீதிமான்களாய் வாழ்வோம். நம்மை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நீதிமான்களை மாற்ற பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. 2வது சொல்லப்பட்டிருக்கிற துன்மார்க்கர் ஆளும்போது ஜனங்கள் தவிப்பார்கள். துன்மார்க்கர்கள் தேசத்தை ஆளுகை செய்யும்போது ஜனங்கள் தவிப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம தேசத்தை ஆளுகிறவர்கள் துன்மார்க்கராக இல்லாமல் நீதிமான்கள் நம்ம தேசத்தை ஆளுகை செய்யணும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தை நீதிமான்கள் ஆளுகை செய்ய வேண்டும். துன்மார்க்கர்கள் தேசத்தை ஆளுகை செய்யும் போது ஜனங்கள் தவிப்பார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் பரிதபித்து கொண்டிருக்கிறாங்க. பயங்கரமான சூழ்நிலைகள், அசாதாரணமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இந்த காலத்தில் மௌனமாக இருக்காமல் நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வேண்டும். தேசத்தை நீதிமான்கள் ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தை நீதிமான்கள் ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. ஆமேன். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம் மூலமாய் தேசத்தில் நீதிமான்கள் பெருக வேண்டும். அதுபோல தேசத்தை ஆளுகிறவர்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும்.
அதற்காக நம்ம தினமும் திறப்பில் நின்று ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. முதலாவது நாம் நீதிமானாய் மாற வேண்டும். ரெண்டாவது நம்மை சார்ந்திருக்கிற மக்கள் நீதிமான்களாய் மாற வேண்டும். மூன்றாவது தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் நீதிமான்களாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு ஆண்டு கொடுக்க வேண்டும். அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. நீ கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் நீதிமான்களாய் வாழ வேண்டும். எங்களை சார்ந்து வாழ்கிற மக்கள் நீதிமான்களாய் மாற வேண்டும். எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் நீதிமான்களாய் மாற வேண்டும். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் எல்லா மக்களும் நீதிமான்களாய் மாற வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.